ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல், ஆட்டுக்குட்டி இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால, கோயம்புத்தூர், ஊட்டி இந்த மாதிரி வசித்து இருந்த எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும். ஸோ பசங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து சமீப காலமாக நம்ம எந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. முதல் முறையாக வந்து குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜியட் அனுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு. 18 நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற, அது மட்டும் இல்லை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன். இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசாமல் ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ஒரு 3வது திரைப்படம். எனக்கு வந்து இந்த படத்துடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரெய்னர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறாங்க, நீங்கள் போயிட்டு அதை கூட அந்த சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம். ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நாளில் 20 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமல்டேனியஸில் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன். அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு. இவங்க ஒரு பக்காவாக ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டைரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து சொல்லி அவங்கள வந்து பக்காவாக நடிக்க வச்சு இங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸில் வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடித்து இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஸ்ரீதர் பிரகாஷ், அசோசியேட் எடிட்டர், பொன்னியின் செல்வன், ஓகே கண்மணி என்று பிரம்மாண்ட படங்களில் அனுபவம் பெற்றவர். அனுப்பட்டியில் அறிமுகமாகிறார். பல புதிய அறிமுகங்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த படைப்பு விருதுகள் பல பெற்று பெருமை சேர்த்த இப்படைப்பை அழகாக எடிட் செய்த எடிட்டர் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எமோஷ்னலான ஒரு படம். லக்ஷ்மி மேனன் நடிப்பில் முற்றிலும் கதைக்களமாக அமைந்த ஏஜிபி பட இயக்குனர் 9V ஸ்டுடியோஸ் பெயரில் வெளியீட்டு நிறுவனம் துவங்கி நீ ரீ தலைக்கவசமும் 4 நண்பர்களும், கண்டதை படிக்காதே, ராரா, கும்பாரி போன்ற பல வெளியீட்டு படங்களில் உதவியவர். பாசத்தையும் நேசத்தையும் பச்சிலம் குழந்தைகள் ஊட்டும் உணர்வை அழகாக புஜ்ஜியட் அனுப்பட்டி படத்தை பிரம்மாண்டமாக பல வகைகளில் வெளியிட உள்ளார். 9V ஸ்டுடியோஸ் ரமேஷ் சுப்பிரமணியன் அழைக்கிறோம். படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷனல், ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம் சார். அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து என்னென்னா நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சார். சரிங்க சார், இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார். வர வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். புஜ்ஜியட் அனுப்பட்டி படத்தை வெளியிட பெரும் உதவியாக உள்ள அஞ்சலி முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்து நீங்க பேசுறீங்களா 2 வார்த்தை? அடுத்து பேச அழைக்கிறோம். ஆடு ஒருவருக்கு உணவுப் பொருள், ஒருவருக்கு உயிர் பொருள். அப்படி ஒரு பாசத்தை நடிப்பில் வெளிப்படுத்திய 2 சிறுவர்களை இங்கு பேச அழைக்கிறோம். பேபி பிரணீதா மற்றும் மாஸ்டர் கார்த்திக் விஜய். அந்த ஒரு பாய் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ரியல் பாய் கிடையாது. அவர்கிட்ட நான் வந்து அவர் கோடேட்டருடைய நண்பர், எனக்கு நண்பர் தான். அவர்கிட்ட இந்த மாதிரி சார் நீங்கள் ஒரு கசாப் கடை வச்சுருக்கிற ஒரு பாய் அப்படி அந்த கேரக்டர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் சொன்னேன். அப்புறம் சரி சார், அவர் ஒரு 4 நாள் கழித்து ஆஃபீஸ்க்கு வந்தார். பார்த்தா ரியல் பாய் கெட்டப்லேயே வந்தார். இந்த இதுக்கிட்ட வந்து கருப்பாக அவருடைய ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் அந்த தொழுகு பண்ணெல்லாம் இதாகும் அதெல்லாம் வந்து பக்காவாக வந்தார். நான் வந்து அதில் அவருக்கு எந்த இதுவுமே கரெக்ஷன் சொல்லலை, அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேஷனாக அதை பண்ணினார். அது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ பிரணீதா, மாஸ்டர் கார்த்திக் சொல்லுங்கள்.
ஆடுகளோட நீங்கள் அழகாக ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, எப்படி நடிச்சிங்க? ஃபஸ்ட்டு பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், மகேந்திரன் அங்கிள், சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பியும் போட்டு எனக்கு காட்டினாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம். சொல்லுங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். சரி, அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா இல்லை உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா? அந்த ஆடோடு நீங்கள் எப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்கள். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆடு, கம்ஃபர்டபுளாக இருந்ததா? எப்படி? கம்ஃபர்டபுளாக இருந்தது, தூக்க முடிஞ்சது. சரி. விஜய், கார்த்தி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன படிக்கிறீங்க? 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான். இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரை நடிச்சிருக்காங்க. புஜ்ஜி அட் அணுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும். நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ விஜய், நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மைதான். நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலி நான் கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியை நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் வேணும்னு அவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டாரு. நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கிறேன். எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் அது துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க. எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. அதனால் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2 படத்தில் நடித்த மாதிரியே பேசுறியப்பா. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நடிக்கணும், நல்லா படிக்கணும், 2 முக்கியம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு இது வந்து நம்ம டிசைனர் முருகன் சார், நாங்கள் ஸ்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும்பொழுது இப்போ பல ப்ரொமோஷன் ஸ்டில்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சரி கேமராமேன்னாரு, சார் நம்ம டிஏலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படத்துலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி படத்தை எடுத்து கொண்டு போய் நிறையா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தேன். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குங்க மெட்டீரியல், இது வேறு இதுக்கு மேலே என்ன வந்து நீ செலவு பண்ண, எல்லா பொண்ணுங்க குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இன்னும் ஸ்டில் ஷூட்டும் பண்ண முடியாது, என்கிட்ட இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டேன். அவர் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று காமிச்சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த உயிர்களை தேடி உயிரின் பயணம் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி டிசைனில் அவர் நிறைய இருக்கிறத வச்சு அப்படியே நிறைய நல்லா பண்ணி கொடுத்தார். தேங்க்யூ சார். புரிதலின் 5 அறிவு 6 அறிவு, இந்த உணர்வுகள் தான் புஜ்ஜி அட் அணுப்பட்டி படத்தில் முக்கியமான கதை பாத்திரத்தில் நடித்த லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறேன். நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 days கழிச்சு மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ணு, உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எந்த கேரக்டர்னாலும் நம்ம வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன் அண்ணாக்கும், இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நாம் பேச அழைக்கிறோம். ஒரு உயிரை தேடி பயணம் செய்யும் 2 உயிர்களின் கதை தான் மொத்தத்தில் ஒரு லைன் இந்த படம் பற்றி சொல்லணும்னா. பாடலாசிரியராக இருந்தவர் பாடகராக மாறி இருக்கும் அணுப்பட்டி பாடகர். பூவாய் மலர்ந்த புது குரலாக வாசம் செய்ய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கு கார்த்திக் அவர்களை. இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினர் சார் வேல்மாணிக்கம் சாரோட ட்ரெயினர் படத்தில் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன். அப்போது அவர் வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான், அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர். ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஸோ கம்போசிங்லாம் முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும், எல்லாம் பண்ணணுன்றதுனால, ஷூட் பண்ணணுன்றதுக்காக
சீக்கிரமாக அந்த சாங் வேலைகள் எல்லாம் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார். உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு, இப்போ எப்படியும் ரெக்கார்டிங் போய் இருக்கணும், லிரிக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன். ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு, என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே அவரோட வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார். ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு, ஏன்னா முதல் முறையாக பாட போகிறேன், அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன், அதுவும் இல்லாமல் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. குழந்தையும் நம் சாமி ஒரு உயிரின் உணர்ச்சி பிரயாணத்தில் ஒரு பாடல், ஒரு குரல் படத்தில் ஒலிக்க உள்ளது. இவருடைய குரல் பிரசாந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அந்திவான தென்றல் போல வீசும் காற்றில் விழும் மழை துளி போல அணுப்பட்டி தரப்போகும் அடையாளம் இவருக்கு. படத்தில் முக்கிய கதைப்பாத்திரத்தில் நடித்த கமல்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த உலகத்தையே இயக்குற சக்தி அன்பு தான், அன்பே சிவம். அந்த அன்பை மையமா வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்லை, சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அது தவறு செய்யும், அது வளரும், அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம். அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால மக்களோட ஆதரவு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கொங்கு தமிழோடு கோவையிலிருந்து கோடம்பாக்கம் வந்த புஜ்ஜி அட் அணுப்பட்டி பாய் வரதராஜன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற உதவி இயக்குனர் சந்திரன் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு பேசல நினைக்கிறேன். டைரக்டர் ராம் கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் ராம் கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜ்ஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராம் கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க. நன்றி சார். கனவுகள் பலிக்கட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். முயற்சியை தொழிலாக்கி தன் திறமைகளை திரையில் காட்டி புவி எங்கும் புகழோடு பிரகாசிக்க வாழ்த்துக்களோடு வைத்தீஸ்வரியை அழைக்கிறோம். இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல, பட்டு அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை, பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த படம் வந்து 18 நாள் தான் எடுத்து முடித்தாங்க.
நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து 1 2 டேக் எடுத்தாலே வந்து முகம் சுளிப்பாங்க. பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு அதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, நம்ம டக்குன்னு முடிக்கலாம், எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல, என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அண்ணா வந்து பாயே கிடையாது, நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து பாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஆடு கூறும் அறிவுரை அனைவருக்குமானது. சமூகத்திற்கும் மனித உயிர்களுக்கும் பெரும் மேடு பள்ளங்களை அதன் மேன்மைகளை கூட்டமாக கால்நடையாக கவனிக்க வைத்தன. புஜ்ஜி அனுப்பட்டி வாழ்த்துக்களோடு வெற்றி பெற நாமும் வேண்டுவோம். நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தோட டெக்னீஷியனை பற்றி பேசினாங்க. இந்த படத்தை வந்துட்டு இயக்குனரோட அதிகமான டைம் நான் பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் மேலே இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ராமநாராயண் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நல்ல எமோஷ்னலாக, எந்த வித ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.